மேரேஜ் ஆகி புதுசுல, "நீ சென்னைக்கு போயிட்டியா? நீ அது கத்துக்கோ, இது கத்துக்கலாம். நீ போயிட்டு சென்னை போயிட்டு தூத்துக்குடிக்கு வரும்போது, நீ அவ்வளோ டேலண்டோட வருவ." அப்படி இப்படின்லாம் நல்ல ஒரு ஆசைய கிளப்பி விட்டாங்க சார். ம். இப்ப வந்து 8 வருஷமா சென்னை மாப்பிள்ளைய மேரேஜ் பண்ணி வந்து இங்க வீட்டோட தான் அடைஞ்சிருக்கேனே தவிர, ஒரு டேலண்ட் வளர்த்த மாரி உலகம் தர வாய்ந்த உணவுகள்லாம் வந்து சென்னைக்கு வந்தா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா, தமிழ்நாட்டிலேயே ஆரோக்கியம் இல்லாத உணவு சென்னையில தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் அடிச்சு சொல்லுவேன் சார். ஆரோக்கியம் இல்லாத ஆரோக்கியமே உணவு இல்லாத சென்னையில தான் உணவு கிடைக்கும் சென்னையில சொல்றீங்க. மட்டும் தான் கிடைக்கும். சொந்த ஊர்ல வாழ முடியும்னா உழைக்கவும் முடியும்னாங்கனால நீங்க உழைக்கலன்னு உழைப்புக்கு எங்க நான் கிட்ட பஞ்சம் கிடையாதுண்ணே. உழைக்கலன்னு சொல்லல. உழைக்கிறேன், சென்னையில மல்லாக்கா வந்து நான் படுக்காதீங்கன்னு இன்னும் சொல்லாதீங்கண்ணே. 35 மல்லாக்கா வருஷம் ஆச்சுன்னு படுக்கணும்னு சொன்னேன். சொல்லாதீங்கண்ணே. நான் வந்து எங்க அப்பா அது வலினே, 35 வருஷம் வலி, இருங்க. வலினே, வலி. ஆரோக்கியம் இல்லைன்னு அது எப்படி லைக் இப்போ விவசாயம் எல்லாமே இயற்கை முறையில தான் பண்ணிட்டு இருக்காங்களா? சோ ஆரோக்கியம் அடிக்கிறது எல்லாமே இல்லன்றதே உங்களுக்கு பழகி போச்சு. அப்படி நான் சொல்லல. நீங்க வந்து போடுற விதையிலேயே வந்து நீங்க வந்து யூரியா பொட்டாஷ், நானும் ஒரு அக்ரி ஸ்டூடெண்ட் தான், எல்லாத்தையும் கலக்கி அடிச்சு தான் அடிக்கிறீங்க. அங்கவே பாதி ஆரோக்கியம் போச்சு. அதுக்கப்புறம் நீங்க எப்படி அது ஆரோக்கியம் இருக்கும் இல்ல நீங்க எப்படி சொல்ல முடியும்? சரி ப்ரோ, இப்போ ஒண்ணுன்னு ஆரோக்கியம் இல்லாத உணவு சமைக்கிறதுல ஆரோக்கியம் இருக்கு, ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அதை மேல மேல நீங்க மசாலா போட்டு ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்ற பேர்ல நீங்க நீங்க வந்து ப்ரோ வீட்ல மசாலா போடாம வேற என்ன லைக் சமைக்கும் போது வேற ஏதாவது போடுறாங்களா? எனக்கு புரியல. எல்லாருமே மசாலா போட்டு தானே சமைப்பாங்க. கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து கோழி வந்ததாங்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. 2 ஏக்கர்ல விவசாயம் பண்ற அத்தனை பொருளையும் தலைநகரம் சென்னையில தான் நீங்க அழிச்சாகணும். அந்த விலையுள்ள பொருளை நீங்க மதுரையிலயோ திருச்சியிலயோ திருச்சி உள்ள கிராமங்கள்லயோ வச்சுக்கிட்டு இருந்தா வளர்ச்சி கிடையாது. ட்ரைமி பாபட் வழங்கும் வா தமிழா வா. வா தமிழா வாவில் இன்னைக்கு நாம பேச போகிற தலைப்பு சென்னை போல ஊரே இல்ல என கொண்டாடுபவர்கள் வெசஸ் பிற மாவட்டத்துக்காரர்கள். இது பாருங்க, பிற மாவட்டம் சொல்லி முடிக்கல, பெரிய கைதட்டா இருக்கு. சென்னையை பத்தி நிறைய கதை பிற மாவட்டங்கள்ல உலாவுது இல்ல? அப்படி என்னென்ன கதைகள் உலாவுது? சவர்ல குளிச்சுட்டு சவர்மாவை சாப்பிட்டு சங்கடமா வாழ்ந்துகிட்டு இருக்க சென்னைவாசிகள் மத்தியில கம்மால குளிச்சுட்டு கம்மங்கஞ்சி சாப்பிட்டு ஆ. கம்பீரமா உட்காந்துருக்க எங்க கிராமத்தார்கள் எவ்வளவோ மேலு. ஓகே. ஆமா, பொதுவாகவே எல்லா பிள்ளைகளையும் நம்ம இங்கே தான் கொண்டு வந்து சேர்க்குறோம். படிப்பு வசதி எல்லாமே இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை நம்ம இங்கே கொண்டு வந்து சேர்க்குறோம். ஆனால் இங்கே வந்து படிக்கக்கூடிய பிள்ளைங்கள் ஒரு 4 வருஷம் இங்கே படிக்கிறாங்கன்னா அவங்களும் சென்னை வாசியாக மாறிடுறாங்களே தவிர உறவு முறைகள் மறந்துடுறாங்க. அப்பா அம்மா பேரண்ட் மேலே பாசங்களே இல்லை அந்த பிள்ளைங்களுக்கு. சென்னையை பத்தி என்னென்ன கதைகள்லாம் உலா வருது? நான் அந்தியூர்லேருந்து வரேங்க. நான் ஊர்லேருந்து சென்னை போகிறேன்னு கிளம்புனதுமே எனக்கு சொன்னது, தம்பி போனையும் பர்ஸையும் செயினையும் பூட்டிட்டு போடா, பேக்கில் போட்டு பூட்டிக்கடா, சென்னை பாதுகாப்பான இடம் இல்லை, அடிச்சுட்டு போயிடுவான். வார்த்தை. இப்போ எங்கள் ஊர் கோயம்புத்தூருங்க சார். அங்கேருந்து எல்லாம் வேலைக்கு இங்கே வராங்க. அப்போ எங்கள் ஊர் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பாரா சென்னைக்கெலாம் போகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு வெந்தாவா எல்லாம் இது பண்ணுவாங்க. ஏன் அவங்க ஆனால் அங்கேருந்து இங்கே வந்துட்டு படுற கஷ்டத்தை வந்துட்டு சொல்ல மாட்டாங்க. அந்த ஒரு இதை வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு புருடான்னு தான் நம்புகிறேன். ஏன்னா புருடா. ஆமாம், மேரேஜ் ஆகி புதுசுல, "நீ சென்னைக்கு போயிட்டியா? நீ அது கத்துக்கோ, இது கத்துக்கலாம். நீ போயிட்டு சென்னை போயிட்டு தூத்துக்குடிக்கு வரும்போது, நீ அவ்வளோ டேலண்டோட வருவ." அப்படி இப்படின்லாம் நல்ல ஒரு ஆசைய கிளப்பி விட்டாங்க சார். ம். இப்ப வந்து 8 வருஷமா சென்னை மாப்பிள்ளைய மேரேஜ் பண்ணி வந்து இங்க வீட்டோட தான் அடைஞ்சிருக்கேனே தவிர, ஒரு டேலண்ட் வளர்த்த மாதிரி இல்ல. இருக்கிறதையும் மறந்து போய் தான் உட்கார்ந்துருக்கிறேன் நானு. இருக்கிற திறமையை மறந்து போச்சுட்டீங்க. இங்க வந்து நம்மள ஒரு ஹைப் ஏத்தி விடுறது. சென்னையை பத்தி இப்ப பில்டப் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. கிராமத்துல வந்து கடன் பட்டா 1 ரூபாய வந்து வீடேறி வந்து கேட்டால அவமானம்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணி இறந்திருப்பாங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா சிட்டில எவ்வரி பர்சன் மேலயும் கடன். எதுக்காகனா பந்தா, ம். இஎம்ஐல ஒரு கார், இஎம்ஐல ஒரு வண்டி, இஎம்ஐல ஒரு சொசைட்டிய ப்ளேம் பண்ணி வச்சிருக்குது. ஓகே. இஎம்ஐல வாழ்க்கை நடத்துறவங்க சென்னையில. சென்னையை பத்தி வேற என்னென்ன பில்டப் பண்றாங்க? உலகம் தர வாய்ந்த உணவுகள்லாம் வந்து சென்னைக்கு வந்தா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டிலேயே ஆரோக்கியம் இல்லாத உணவு சென்னையில தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் அடிச்சு சொல்லுவேன் சார். ஆரோக்கியம் இல்லாத ஆரோக்கியமே உணவு இல்லாத சென்னையில தான் உணவு கிடைக்கும் சென்னையில சொல்றீங்க. மட்டும் தான் கிடைக்கும். அதை அவங்களால மறுக்க முடியுமான்னு மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க. கெட்டும் பட்டணம் போகுங்கிறாங்க. ஆ. பட்டணத்துக்கு வந்தா இங்க வந்து வாழ்வாதாரங்கிறது குறைவா தான் சார் இருக்கு. எல்லாமே ஆசையா வர்றாங்க, ஆனா எல்லாரும் ஜெயிக்கிறாங்கன்னா கிடையாது. கெட்டும் பட்டணம் போன்னு தான் சொல்லியிருக்காங்க. கெட்டும் வந்து கிராமம் போன்னு சொல்லல. நீங்க முதல்லயே கெட்டு போயிட்டீங்க. இங்க வந்து என்னத்துக்கு கெட போறீங்க? அதனால இங்க வந்தா உஷாரா தான் பொழைக்கணும். நீங்க பல்லாவரம் தான் சார். நான் கோயம்புத்தூரில் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்கேன். என் தாய்கிட்ட சிலது இல்லாதது எனக்கு ஏக்கமாக இருக்குது. அதை நான் இங்கே பதிவு செய்யலாம். ஒரு பாட்டு இருக்குது சார் சென்னை பற்றி.
வியாசார்பாடி ரவுடிங்கோ, காசிமேட்டு டப்பா கஞ்சு, சென்ட்ரல் ராபரி, புளியந்தோப்பு அராத்து, ஆடு தொட்டி கறிக்கல், காக்காதோப்பு தௌலத்து, இது எல்லாம் எங்க இருக்குது? சென்னையில் உள்ளக்குது. சொல்லும் போது நல்லா இருக்குது. அந்த பாட்டிலே வருது. வண்ணாரப்பேட்டையில் ஆரம்பிச்சு காசிமேடு வரையிலும் ரவுடிங்கோ, திருடனுங்கோ, பொய் சொல்றவங்க, பிக் பாக்கெட் அடிக்கிறவங்கன்றீங்க. இதை செஞ்சது சினிமாக்காரங்க தான். இந்த வண்ணாரப்பேட்டையில இருந்து காசிமேடு வரலாம் சார். இப்ப சொல்றேன், இன்னைக்கு நைட்டு ஒருத்தன் பட்டினியோட படுத்தான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க யாரையும் பட்டினியோட படுக்க விட்டது கிடையாது. சொல்லுங்க, சென்னை பத்தி என்னெல்லாம் பில்டப் கதைகள் வெளியில உலாவுதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ என்னன்னா, எங்கள் வீட்டில் வந்துட்டு என்னை அலைன்ஸ் பார்க்குறாங்க. சென்னை பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட ஒரு வார்த்தை ஒரு நாள் சொன்னேன். சென்னை பொண்ணுனாலே வேணாண்டா தம்பி அப்படின்ட்டாங்க. ஏம்மா அப்படின்னு கேட்டதுக்கு, சென்னை பொண்ணுங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அளவுக்கு அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறாங்க. இது என் பர்சனலாக இப்போ ரீசெண்டாக நடந்ததில் சொல்கிறேன். ஒரு பொண்ணு அலைன்ஸ் வந்தாங்க. கேட்டதுக்கு, மாப்பிள்ளைக்கு வந்துட்டு ஐடியில் ஒர்க் இருக்கணும், மாதம் 1 லட்ச ரூபா சேலரி இருக்கணும், சொந்தமாக அப்பார்ட்மெண்ட் இருக்கணும், சொந்தமாக ஒரு கார் இருக்கணும். இது எல்லாமே நான் சம்பாரிச்சிட்டு கட்டணும்னா எனக்கு 50 வயசு ஆகும். அப்போ வந்துட்டு உங்கள் பொண்ணு எனக்கு கொடுப்பீங்களா? இதுவே நான் எங்கள் ஊரில் ஒரு பொண்ணை நான் பார்த்து கல்யாணம் பண்ணேன்னா, எனக்கு சொந்தமாக 2 ஏக்கர் நிலம் இருக்கும், அது இல்லாமல் சொந்தமாக ஒரு வீடு இருக்கும், என்கிட்ட ஒரு பைக் இருக்கும், அது போதும், தாராளமாக போட்டு கொடுப்பாங்க. நான் வந்து கடலூர் சார். நான் 2019 சென்னைக்கு வரேன். 12th முடிச்ச உடனே சென்னையில் படிக்கணுங்கிற ஆசை. அங்கே போகும்போதே என்ன ஊரில் என்ன சொல்லிட்டாங்க எங்கள் பசங்கள்லாம், எங்கள் அம்மாட்ட போயிட்டு, உன் பையன் வந்து கண்டிப்பாக வரும்போது ஒரு பொண்ணோட தான் வருவான், அவன் வந்து பொண்ணோட அங்கேயே செட்டில் ஆயிடுவான், சிட்டியில் செட் ஆயிடுவான் அப்படிலாம் சொல்லி வச்சுட்டாங்க. சொன்னது யாரு இது? இதெல்லாம் என் பக்கத்து இல்ல, வீட்டுக்காரங்க. அவரை நம்ம ரொம்ப பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சென்னைக்கு ஒரு டிக்கெட் எடுத்தா இலவசமா அதனால எங்க அம்மா சொல்றீங்க. எங்க அம்மா மனசு மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, நீ சென்னைக்கு போய் படிக்கணுமா? ஏன் இங்க காலேஜ் இல்லையா, பக்கத்துல காலேஜ் இல்லையா, திட்டவடியில காலேஜ் இல்லையா, விருதாச்சலத்தில் காலேஜ் இல்லையா, திருச்சிலை காலேஜ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து புராணத்தை பரப்புறாங்க. ஆம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கே யோசிக்கிறாங்களா சென்னையில? இப்போ உண்மை. சென்னை வந்த உடனே பொண்ணோட வருவன்னு சொல்ற பத்தியா, இங்க எந்த பொண்ணும் அவ்வளவு சுலபமா கிடைச்சிட மாட்டா. ஓகே ஓகே சார். தப்பு ராஜா, தப்பு. அடுத்தது ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து வெயிட்டிங் கிளாஸ்ல உட்காடுறேன். உட்காந்துட்டு ஒரு ரெஸ்ட் ரூம் போறதுக்காக உள்ள போயிட்டு வெளியே வரேன். பேக் காணும். பேக்ல பார்த்தோன்னா சர்டிபிகேட், டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கு. வச்ச 2 செகண்ட்ல 2 நிமிஷத்துல காணாம போகுதுன்னா இது எந்த மாதிரி சிட்டி? எல்லா ஊரிலும் அதை போன்ற மனிதர்கள் இருக்காங்க. அது பொதுப்படியா சென்னை வாசிகள்லாம் திருடர்கள், மற்றவர்கள் எல்லாம் திருடர்கள் அல்ல அப்படின்னு அடையாளப்படுத்துவார்களா? அது தப்பு. அடுத்து சொல்லுங்க, சென்னை பத்தி என்னெல்லாம் பில்டப் கதைகள் வெளியில உலாவுதுன்னு நினைக்கிறீங்க? மதுரையிலேருந்து வந்திருக்கேனா, அங்கிருந்து சென்னை பத்தின ஒரு உருட்டு, பெரிய உருட்டு. அங்க வேணா ஒருத்தன் சென்னையில வந்திருப்பான், அவங்க லொலோல பட்டு வந்திருப்பான், அங்க வந்து உருட்டுவாங்க சென்னையை பத்தி. நான் வந்து அங்க இப்படி போயிட்டு சம்பாரிச்சு நல்லா பார்த்தா காரை வச்சிருக்கேன், வீடு கட்டிட்டேன் அப்படின்னு உருட்டுவாங்க. சென்னை மாநகரம் ஒரு நாள் சிறப்பான நகரம், கூவாத்துல குளிச்சோம் அது ஒரு காலம். அன்னைக்கு கூவாரே நல்ல சுத்தமான தண்ணியா இருந்து, குற்றால தண்ணி அன்னைக்கு இங்க வந்தீங்களே சென்னைக்கு, அன்னைக்கே கூவாராயிடுச்சு. அதனால சென்னை என்னைக்குமே சென்னை தான். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொன்னாங்களே, இன்னைக்கு சென்னையோட அடையாளம் என்ன தெரியுமா? இவ்வளவு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் வாழ்ந்த இடம் சென்னை, அவங்களோட அடையாளத்தை கொடுத்தது சென்னை. கிராமத்துல இருந்து மஞ்சா பைய தூக்கிட்டு வந்து சென்னைக்கு நீங்க வரும்போது என்னத்தை எடுத்துட்டு வந்தீங்க, ஆனா போகும்போது உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது சென்னை. சென்னை நாங்க என்னைக்குமே குறை சொல்ல மாட்டோம். உங்க பேர் என்ன? என்னோட நேம் ஜெயக்குமார் சார். ஜெயக்குமார். சென்னையில எந்த ஏரியா நீங்க? சென்னையில் நான் சிந்தாதிரிப்பேட்டில் இருக்கேன் சார். சிந்தாதிரிப்பேட்டையோட முழு பேர் வந்து சின்னத்தரிப்பேட்டை. வரலாறு கேட்கல, நீங்க எந்த ஏரியா இருந்தவரை கேட்டீங்க. ஜெயக்குமார், நீங்க முன்னாடி பேசினது வரைக்கும் சரி. ஓகே சார். நீங்க கிராமத்துல இருந்து மஞ்சள் பையை தூக்கிட்டு வந்து நீங்க என்னத்தை பண்ணீங்க அப்படின்னு கேட்கறது. சொல்லக்கூடிய வார்த்தைகளை நான் சொன்னேன். சென்னையோட வளர்ச்சியில ஒவ்வொரு தமிழர்களுக்கும் பங்கு இருக்கு, ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கும் பங்கு இருக்கு. ஓகே சார். ஓகேங்களா? நீங்க குறிப்பிட்டு ஒருத்தரை வந்து நீங்க அடையாளப்படுத்துறதுக்குல மஞ்சள் பையை தூக்கிட்டு வந்து நீங்க என்ன செஞ்சீங்கிறது இருக்குல்ல, அந்த தாக்குதல்கள் தேவையில்லை. நான் அதான் சொன்னேன், நீங்க கன்ஸ்ட்ரக்டிவா பேச ஆரம்பிங்க. ஓகே ஓகே. நீங்க சொல்லுங்க, சென்னையை பத்தி இவங்க சொன்ன கதையெல்லாம் கேட்கும்போது எங்க முரண்படுறீங்க? ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். நான் ஆக்சுவலி மல்லு தான், நான் மலையாளி. எங்க அப்பாவும் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க, கல்யாணம் பண்ணிட்டு வெறும் 2500 ரூபா பாக்கெட்ல வச்சு சென்னைக்கு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் பள்ளி முட்டாய் வித்தாங்க, அதுல இருந்து பொறுமையா ஒரு பொட்டி கடை வச்சாங்க, அதுல இருந்து ஒரு ஸ்டோர், அதுல இருந்து இப்போன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கரெக்டா 35 வருஷம் ஆகுது. இன்னமும் எங்க அப்பா ஒரு 50-60 கிலோ ஆவடியில இருந்து பழத்தை தோல்ல வச்சு அங்கிருந்து ரயில்வே ஸ்டேஷன் நடந்து எடுத்துட்டு வந்ததை இப்போ வித்துட்டு இருக்காங்க. டு பி ஃப்ராங்க், நான் ஒரு ஐடி எம்ப்ளாயி, மாசம் ஒரு 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கேன். அதை வச்சு என்னோட ஃபேமிலியை ரன் பண்ணலாம். ஆனா இன்னமும் எங்க அப்பா வந்து அந்த பழசை மறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு 2500 ரூபாயில இருந்து அந்த 25 வருஷம் 35 வருஷத்துல இப்ப 2 வீடு வச்சுட்டு இப்ப கடையும் சொந்தமா வச்சுட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, வந்தோரை வாழ வைக்கும் சென்னைன்னு சொல்லிட்டு சும்மா வந்துட்டு மலாக்க பார்த்துட்டு இருந்தா மட்டும் பத்தாது. நான் உங்களை அஃபெண்டா சொல்லல, அந்த நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க இந்நேரத்துக்கு ஏதாச்சும் ஒரு டேலண்ட் எடுத்திருக்கலாம்.
அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா வந்தவரை வாழக்கும் சென்னைன்னு வந்தா மட்டும் போதாது, அதுக்கு உழைக்கணும் நல்லா. உழைப்பை பத்தி எங்களுக்கு சொல்லித்தர வேணாண்ணா அவரு. நான் மதுரைண்ணா. எங்க அப்பா அம்மா வந்து எங்க ஊர்ல கூலி வேலையா பார்த்துட்டு இருந்தாங்க, விவசாய கூலி. 2006-2007 கட்டம். நான் 4வது தான் படிச்சுட்டு இருந்தேன். சென்னைக்கு போவோம், கல் உடைக்கிற வேலைண்ணா. இந்த குன்றத்தூர் சைடுல இருக்கிற கல்குவாரிகள்ல நிறைய கல் உடைக்க ஆள் தேவைப்பட்டுட்டு இருந்துச்சு. வறட்சினால கல் உடைக்கிறதுக்காக எங்க சென்னையில வந்து ரோட்ல இறங்கி 4 பிளாஸ்டிக் குடத்தை தூக்கிக்கிட்டு ஒரு ஓட்ட குடிசையில 100 ரூபாண்ணா வாடகை. மழை பெஞ்சா ஒழுகும், தார்பாயை போட்டுட்டு அங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அம்மா அப்பா காலையில போயிட்டு நைட்டு தானே வருவாங்க. என் சிஸ்டருக்கு வந்து நான் வந்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தர கூட காசு இருக்காது. என்ன பண்ணுவேன், அந்த கல்குவாரி ஓரமா நிறைய பாட்டில் குடிச்சு போட்டிருப்பாங்கண்ணா. அந்த பாட்டில்லாம் பெருக்கிட்டு வந்து அங்க ஒரு இடக்கடையில போட்டு அது 5 ரூபா 6 ரூபா தேருண்ணா. அந்த காசை கொண்டு போயிட்டு என் தங்கச்சிக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி வந்து கொடுத்து அதை அழுக விடாம பார்த்துக்கிட்டு வீட்டில் இருப்பேண்ணா. அப்போ நான் விளையாடலாம்னு ஆசை இருக்கும், கிரிக்கெட்லாம். அப்போ கூட அங்கே உள்ள பசங்கிட்ட போனா என்னை விலைக்கு வச்சிருவாங்கண்ணா. பார்க்க ஒரு மாதிரியா இருப்பேண்ணா. வில்லேஜ்லேயும் வந்திருக்கேன் நான். பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாதுண்ணா, காசு இல்லை, வறுமை. அவங்களால கல் உடைச்சிட்டு இருக்காங்க. அப்பவும் ஊதியம் பத்தலை, ரன் பண்ண முடியல. வேற என்ன பண்றது வழி தெரியாம திரும்பவும் சென்னை வேணாண்டு சொந்த ஊருக்கே கிளம்பி போறேண்ணா. இந்த முறை போயிட்டு ஒரு 20,000 ரூபா அப்பா வந்து வட்டிக்கு வாங்கி முறுக்கு சேவு அப்பெல்லாம் மிச்சரு இந்த தொழிலை தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி அது யாருமே காசு வேலைக்கு அழைக்க முடியாதுண்ணா. அப்பா அம்மா நாங்களும் ஸ்கூலுக்கு போக முடியாம அரையும் குறையுமா போய் வீட்டுக்கு வந்த உடனே நைட்டு காலையில ஆரம்பிச்சு நைட்டு 12 மணி 2 மணி வரைக்கும் அந்த பாக்கெட்லாம் பண்ணி அதை ரெடி பண்ணி ஒவ்வொரு கடையா அப்பா வண்டியில போய் போட்டுட்டு வருவாருண்ணா. இப்படிதானே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொந்தமா இடம் வாங்கி எங்க கிராமத்திலேயே சொந்தமா வீடும் கட்டிட்டோம்ண்ணா. என்னையே எங்க அப்பா வந்து MA வரைக்கும் படிக்க வச்சுட்டாரு, என் சிஸ்டரும் படிக்க வச்சிருக்கோம்ண்ணா. சொந்த ஊர்ல வாழ முடியும்ண்ணா, உழைக்கவும் முடியும். நாங்கனால உழைப்புக்கு எங்க கிட்ட பஞ்சம் கிடையாது. கல்லு உடைக்கிறதுனா தெரியுமா உங்களுக்கு? பாத்திருக்கீங்களா? மல்லாக்கா படுத்து உரங்களை எங்க அப்பா அம்மா. அப்படியே நீங்க விட்டுட்டு போறீங்க. சொல்றீங்க மல்லாக்கா சொல்றீங்க மல்லாக்கா சென்னை வந்தோம். எங்களுக்கு பத்தல உழைப்பு. ஒரு தோல்வியை பார்த்து ஓடி போனீங்களா? தோல்வியை பார்க்கல, தோல்வியை பார்த்து ஓடல எங்க அப்பா அம்மா. எங்க வாழ்க்கைக்காக ஓடுனாங்க, வீட்டுக்கு திரும்ப ஓடல, திரும்ப உழைக்கதான் ஓடணும். சொல்லாதீங்க, வாபஸ் வாங்க அதை முதல்ல. நான் வாபஸே வாங்க முடியாது, நான் ஏன் வாங்கணும்? நீங்கள் உழைச்சிங்க, நீங்கள் முன்னுக்கு வந்தீங்க, அதெல்லாம் கரெக்டு. ஆனால் நீங்கள் சென்னைக்கு வந்து சரியாக திட்டமிட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கலன்னு நீங்கள் சொல்லுங்கள். அதே நேரத்தில் சரியான முன்னேற்பாடுகளோட ஒரு வேலையை நீங்கள் தேடிக்கல. இது மாதிரி என்ன வேணால் சொல்லுங்கள். ஆனால் சென்னைக்கு வந்தவங்களும் நீங்கள் மல்லாக்கா படுத்துக்கிட்டு நீங்கள் ஒன்றுமே செய்யலைன்னு சொல்கிறது இருக்குல்ல, அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் அவங்க ஒரு உழைப்பை போட்டு முயற்சி பண்ணி அதில் அவங்க தோற்றுருக்கலாம். சில பேருக்கு அது சரியாக அமைஞ்சிருக்கும். அதை எப்படி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியும்? இல்லை சார், தோத்துட்டோன்னே திருப்பி ஓடக்கூடாது சார். மறுபடியும் அங்கே நின்று நம்ம மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணணும். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அவங்க சந்திக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நாம சந்திச்ச சூழ்நிலை கிடையாது, அது அவங்க சந்திச்ச. நான் ஏன் அதை சொன்னேன்னா, அந்த அக்கா சொன்னாங்க 12 இயர்ஸா நான் இருந்தேன், எனக்கு எதுவும் வரல, நீங்களா தேடி போன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு சொல்ல வந்தேன். அதுதான் அப்படி நான் காயின் பண்ணேன். ஸோ இஃப் சப்போஸ் அது உங்களுக்கு ஹர்ட் ஆச்சுன்னா நான் உங்களை ஹர்ட் பண்ண சொல்லல. இல்ல அவர்கிட்ட என்ன சொன்னேன், நான் வாபஸ் வாங்கல, உங்களுக்கு ஹர்ட் பண்ணலன்னு தான் சொன்னேன். நான் வந்து மேரேஜ் ஆகி வந்திருக்கப்ப எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா என்னோட டேலண்ட்டை நான் இங்கே வளர்த்துருக்க முடியும். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து சரியான சேலரி இல்லை, ஏன்னா அவர் 2 வேலை பார்க்குறாரு. இப்போ உங்க அப்பாவோடது ஒரு உழைப்பிலான வாழ்க்கையில முன்னுக்கு வர்றது எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி. நீங்க உழைச்சு முன்னுக்கு வந்ததுக்காக மத்தவங்க உழைக்கவே இல்லைன்னு ஒரு இடத்துல குற்றச்சாட்டு சொல்றாங்க. அந்த அக்கா அதுதான் சொன்னாங்க, 12 இயர்ஸா நான் பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. சரியான உழைப்பை அவங்க போட தெரியாம இருக்கலாம், உனக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் அவங்களுக்கு இல்லாம இருக்கலாம், அதுக்காக அவங்க முட்டாள் கிடையாது. முதல்ல வாழ்க்கையில நம்ம முன்னுக்கு போகும்போது நம்ம சொல்லுல எது சரியில்லையோ அதை வாங்கிக்கிற பக்குவம் இருக்குல்ல, அதுதான் ஒன்னா அடுத்தது இன்னும் மேல உயர்த்தும். சரி ப்ரோ வந்து சொன்னாங்க, நாங்கள் வந்து நேச்சுரலான ஃபுட்டு சாப்பிட்றோம், சென்னையில் உள்ளவங்கலாம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரோக்கியம் இல்லைன்னு அது எப்படி? லைக் இப்போ விவசாயம் எல்லாமே இயற்கை முறையில் தான் பண்ணிட்டு இருக்காங்களா? ஸோ அடிக்கிறது எல்லாமே இல்லைன்றதே உங்களுக்கு பழகி போச்சு. அப்படி நான் சொல்லலை. நீங்கள் வந்து போடுற விதையிலேயே வந்து நீங்கள் வந்து யூரியா பொட்டாஷ், நானும் ஒரு அக்ரி ஸ்டூடெண்ட் தான், எல்லாத்தையும் கலக்கி அடிச்சு தான் அடிக்கிறீங்க. அங்கவே பாதி ஆரோக்கியம் போச்சு. அதுக்கப்புறம் நீங்க எப்படி அது ஆரோக்கியம் இருக்கும் இல்லை நீங்க எப்படி சொல்ல முடியும்? சரி ப்ரோ, சமைக்கிறதுல ஆரோக்கியம் இருக்கு, ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அதை மேல நீங்க மசாலா போட்டு ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்ற பேர்ல நீங்க வந்து ப்ரோ வீட்ல மசாலா போடாம வேற என்ன, லைக் சமைக்கும் போது வேற ஏதாவது போடுறாங்களா? எனக்கு புரியல. எல்லாருமே மசாலா போட்டு தானே சமைப்பாங்க. உண்மையை சொல்லுங்க, உங்க வீட்ல லைக் வேற ஏதாவது மசாலா யூஸ் பண்றாங்களா? அதாவது என்ன கேக்குறாரு, பொதுவா நீங்க ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்றதை விட எங்கன்னு சொல்லுங்க. சென்னையில நான் சொல்றது வீட்டுல செய்யற உணவு எதுவுமே ஆரோக்கியமற்ற உணவுன்னு சொல்லல சார். எல்லாருமே வந்து இருக்கிற டைம் ஸ்கெடியூல்ல வெளில ஹோட்டல்ல சாப்பிடுறது அப்படின்ற மாதிரி போயாச்சு.
முன்னாடி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஏரியாவுக்கு ஒரு பிரியாணி கடை சார். இன்னைக்கு தெருவுக்கு 3 பிரியாணி கடை, 4 ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி, அதிபயங்கர வளர்ச்சி சென்னையில் எதனால வந்தது? அதுக்கான பதில் தான் எனக்கு வேணும். நான் என்ன கேட்குறேன், சென்னையில் மட்டும்தான் பிரியாணி கடை ஓப்பன் ஆயிருக்கா? சார் சென்னையில தான் சார் அதிகப்படியான பிரியாணி உற்பத்தி எங்க தான் சார் ஆகுது தமிழ்நாடுக்கு மொத்தமாக சேர்த்து. அந்த அளவுக்கு பிரியாணி கடை இருக்கு சார். ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும்னு நீங்க நினைச்சு வீட்டை விட்டு வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது திரும்பி பார்க்குற பக்கம்லாம் பிரியாணி ஃபாஸ்ட் ஃபுட்டு தான். இங்க இருக்கிற முக்கால்வாசி ஹோட்டல் இவங்க பண்ண ஹோட்டல். இவங்க மதுரை ஹோட்டலு, ஆம்பூர் பிரியாணி, கறி, மீன் எல்லாம் இவங்க பண்ணது. சென்னை வந்து ஒரு மீனவ கிராமம். இங்க ஆரம்பிச்ச சாப்பாடு கஞ்சியும் ஊறுகாயம் எடுத்துக்கிட்டு தான் கடலுக்கே போவாங்க. ஆரோக்கியம் இல்லாத உணவுன்றாரு. நாங்க சாப்பிட்டது அத்தனையும் எலும்புச்சம்பழத்தை ஊற வச்ச சாப்பாடு. உப்பும் எலும்புச்சம்பழம் புளிப்பும் சேர்ந்து நாங்க ஆரோக்கியமா இருந்தோம். இந்த ஆரோக்கியங்கிறது வந்து எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னா குடி தண்ணீர்ல இருந்து ஆரம்பிக்குது. நாங்க இன்னைக்கும் எங்க ஊர்ல கிணத்துல மோட்டர் போடுற தண்ணியில நாங்க அப்படியே குடிப்போம். அவங்க குடிப்பாங்களா சொல்லுங்க? யாராவது ஒரு ஆளு. நாங்க காலையில 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு எங்களுக்கு தோட்டத்துக்கு போகணும், விவசாயம் பார்க்கணும். நாங்க விவசாயம் பார்க்குற அரிசி பருப்பு தான் சென்னைக்கு வருது. சென்னைக்கு எந்த காய்கறி வருது? தலையில மல்லிகைப்பூ வச்சு வராங்களே, எங்க இருந்து வருது? மதுரையில இருந்து, எங்க ஊர்ல இருந்து வருது. அவங்க இன்னைக்கு எல்லாமே மேக்கப்புங்க. இங்க ஃபுல்லும் நீங்க உற்பத்தி பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு இடம் இருக்குன்னா விற்கிறதுக்கு நீங்க சென்னைக்கு தாங்க வந்தாங்கண்ணா. நாங்க அனுப்புறது தான் இங்க வாழ்வாதாரமே நடக்குது. கோழியிலிருந்து முட்டை வந்துதான், முட்டையிலிருந்து கோழி வந்துதாங்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. 2 ஏக்கர்ல விவசாயம் பண்ற அத்தனை பொருளையும் தலைநகரம் சென்னையில தான் நீங்க அழிச்சாகணும். அந்த விலை உள்ள பொருளை நீங்க மதுரையிலயோ திருச்சியிலயோ, திருச்சி உள்ள கிராமங்கள்லயோ வச்சுக்கிட்டு இருந்தா வளர்ச்சி கிடையாது. சரிங்களா? நான் வந்து ஈரோடு மாவட்டம் சென்னிமலை சேர்ந்தவன். நீங்க என்ன தொழில் பண்றீங்க சார்? நான் வந்து கேட்டரிங்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய அப்பா பேருக்கு முன்னாடி இந்த சென்னையை இன்சிலா போட்டுக்கிட்டேன். என்ன வாழ வச்ச பூமின்றதுனால. என் பசங்களுக்கும் சென்னையில தான் இன்சில வச்சு என் பேர் பழனிசாமி, சிபி தமிழரசன், சிபி பத்திரி பிரசாத்னு வச்சிருக்கிறேன். ஏன் அந்த மண்ணை நேசிக்கிறேன்னா, நிறைய பேர் ஊர் பேரை இன்சிலா போட்டுக்குவாங்க. ஆனா நான் என் தகப்பனுக்கு அடுத்த ஸ்டேஜா இந்த சென்னையை மதிக்கிறேன். சென்னையை பத்தி யார் தப்பா பேசினாலும் நான் எடுத்து குரல் கொடுப்பேன். யாரு மரியாதை கொடுக்கறதுல கெத்து? நான் வந்து தூத்துக்குடி, மேரேஜ் ஆகி வந்தது வந்து சென்னை. ஊர்ல மேரேஜ் ஆனதுனால ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து பார்க்க வருவாங்க. புது பொண்ணு எப்படி இருக்கா பார்க்க வருவாங்க. அப்போ வந்தப்ப வாங்க காஃபி போட்டு கொடுக்கறது எல்லாம் செஞ்சப்போ அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நம்ம ஊர் பொண்ணு இல்ல, அதனாலதான் நம்மளுக்கு எல்லாம் ஓடி ஓடி செய்யுது, நம்ம ஊர் பொண்ணுன்னு சொல்றது வந்து. கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு. நல்ல மரியாதை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு நல்ல பேர் இருக்குது. எங்க அம்மா சென்னைக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு. எங்க அம்மா இன்னைக்கும் மரியாதை கொடுக்குறாங்க. என் ஒய்ஃபை விட அதிகமா மரியாதை கொடுக்குறாங்க. எங்க அம்மா ஒரு சென்னை பெண்ணாவே மாறிட்டாங்க. எங்க அம்மா வந்து கிராமத்துக்கு போறது கிடையாது. எங்க அம்மா சென்னையில தான் இருக்காங்க. அவங்க சென்னையிலே பிறந்து சென்னையிலே வளரல. அவர் அப்படி பிறந்து அவங்க வளர்ந்துருந்தாங்கன்னா எங்க அத்தைக்கு மரியாதை இருக்குன்னு அவர் சொல்லலாம். எங்க அம்மா கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமா சென்னை மக்களோட தான் பழகுறாங்க. சென்னை மக்களோட தான் ஃபங்க்ஷன் போறாங்க. ஆனா அவங்க மாறவே இல்லையே. அப்ப ஏன் சென்னை பொண்ணு தேடல? தூத்துக்குடியில தான் பொண்ணு வேணும். 5 பவுன் போட்டாலும் பரவாயில்ல, ஊர் பொண்ணு தான் வேணும்னு ஒத்த கால்ல நின்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு. ஏன்னு கேளுங்க. கொஞ்சம் கலருக்கு ஆசைப்பட்டு தான் சார், வேற ஒண்ணு. கொஞ்சம் கலருக்கு ஆசைப்பட்டீங்க. கலருக்கு ஆசைப்பட்டு. சென்னையில இல்லாத கலரா? கிராமத்துல மரியாதைன்னு சொல்றது நீங்க வாங்க போங்க மட்டும்தான் நீங்க மரியாதையா சொல்றீங்க. மனுஷனை நீங்க மதிக்கிறக்கே மரியாதையே உங்களுக்கு இல்லையே. கிராமத்து மக்கள் வந்து எங்க மரியாதை கொடுக்கறாங்க? தாழ்த்தப்பட்டவங்க அப்படிதான் சார் பாக்குறாங்க. ஆனா இங்க சென்னையில வந்து மனுஷனா மட்டும்தான் சார் பாக்குறாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் நாங்க அடையாளப்படுத்துறது மனுஷனை பாக்குறோம். இதே ஊர்களில் வந்து சாதி பார்த்தா மரியாதை கொடுக்குறாங்கிறாங்க. வெள்ளையங்கிரின்னு ஒரு கோயில் இருக்கு. நான் ரெண்டு முறை போயிருக்கேன். ஆண்டி சுனைன்னு ஒரு சுனை இருக்கு. நாங்கள் குளிச்சுட்டு இருக்கேன். ஒரு 6-7 பசங்க பேசிட்டு இருக்கானுங்க. அதை நான் இங்கே சொல்ல முடியாது. எனக்கு வலிக்குது அவன் பேசுறது. சென்னையா தம்பி நீங்க அப்படின்னு. ஆமா தலைவா அப்படின்னா. இல்லை தம்பி எல்லாம் பெரியவங்களா இருக்காங்கடா ராஜா, சில ஸ்லாங் பேசுற, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமே. ஏன் தலைவா நீ எந்த தலைவானா? தம்பி நானும் சென்னை தான், இங்கே கோயம்புத்தூர் காலேஜில் வாத்தியாராக இருக்கேன். நம்ம ஏரியா ஏன்டா அப்படி நாஸ்தி பண்ணுறீங்க அப்படின்னா, தலைவா அதெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவா, சும்மா நான் எங்களுக்குள்ள ஜாலி. ஆனால் பக்கத்தில் இருக்கிற அந்த அண்ணன்மார்கள் எனக்கு கை கொடுக்குறாங்க. நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்ப்பா. ஒரு அமைதியை தேடி போகக்கூடிய இடத்துல அவங்க விழக்கூடிய சில வார்த்தைகள் சத்தியமா வலிக்குது. இது ஏதோ பொத்தாம் பொதுவா மட்டும் ஆன்சர் சொல்லிடாதீங்க, மனசார சொல்லுங்க. சார் இது வந்து இப்ப தமிழகத்துல வந்து மொத்தமா எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு ஸ்லாங் இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப கோயம்புத்தூர்காரன் தான் என்னங்க, நான் ஈரோடு சம்மந்தப்பட்ட சென்னிமலைங்க. ஆனா இந்த வாங்க போங்கங்கிறது தான் உங்களுக்கு மரியாதைங்கிறது எங்களுடைய பேச்சு, அவ்வளவுதான். இப்ப சின்ன பையனா இருந்தாலும் வாங்க தம்பி, வாங்க போங்க, என்ன கண்ணு ஏனுங்கன்னு பேசுவோம். இது மெட்ராஸ்ல
இந்தா இங்க வா, ஊட்டாண்ட வரவே இல்லை, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, சாப்பிட்டே இல்லையா அப்படின்றது அது ஒரு மரியாதை, அந்த ஸ்லாங்குக்கான மரியாதை. இந்த ஸ்லாங்குக்கான மரியாதையை நீங்க பிரிச்சு பார்க்காதீங்க. என்ன நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்கிற வார்த்தைக்கு என்னங்க நல்லா இருக்கீங்களா கேட்கிற வார்த்தைக்கு இது ஸ்லாங்கு. ஸ்லாங்கையும் மரியாதையும் தயவு செய்து பிரிச்சு பார்க்காதீங்க. திருநெல்வேலியில என்னால வாழை போலேன்னு கூப்பிடுறீங்கல்ல, இதே கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணை பார்த்து வாழைன்னு கூப்பிட்டா பட்டுன்னு விட்டுருவான். அது அவங்களுக்கு மரியாதை. கோயம்புத்தூர்ல வாழைங்கிறவங்களுக்கு அது மரியாதை இல்லாத வார்த்தை. அதை வந்துட்டு நீங்க எப்படி இப்படி பிரிச்சு பேசுறீங்க? பறைச்சி யாவதேதடா பணத்தி யாவதேதடா இறைச்சி தோல் எலும்பிலே இலக்கமிட்டு இருக்குதோ பறைச்சி போகம் வேறதோ பணத்தி போகம் ஏதோ சாத்திரத்தை ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேர்த்திரைத்து வந்த போது வேதம் வந்ததோ போன்ற சித்திர இலக்கியமும் எங்களுக்கு தெரியும். மொழி நடையை கையாளுகின்ற ஆளுமையும் தெரியும். தலைவா எப்படிங்கிற தலைவா தெரியும். ஏனுங்க வாங்க போன்ற தெரியும். நான் சொல்ல வந்தது ஸ்லாங் கிடையாது, தெளிவு. எனக்கு எங்க அம்மா தான். எங்க அம்மாவை தப்பா சொல்லக்கூடிய வார்த்தை யாரா இருந்தாலும் நான் கேட்பேன். இது உங்களுக்கு உணரணும்.